அது என்ன, நான் அரசியல் பண்ணால் மட்டும் சில பேர் ஜாடமாடையாக முன்னாடி பேசி வச்சுருக்குறேன், வீடியோலாம் போட்டு விட்டு செருப்பால் அடிப்பேன், விளக்க மாத்தால் அடிப்பேன், செருப்பு நிறையா வச்சுருக்கேன். செருப்பு நிறையா வச்சுருந்தீங்கன்னா உங்கள் தலையில் நீங்களே எடுத்து அடிச்சுக்கோங்க. விளக்க மரம் நிறையா வச்சுருந்தீங்கன்னா உங்கள் தலையில் நீங்களே எடுத்து அடிச்சுக்கோங்க. என்னைய தான் நிறைய வாட்டி விளக்க மாத்தால செருப்பாலையும் நிறைய தடவை அடித்து அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்துனீங்களா? நான் வாங்கினதெல்லாம் போதும். இனிமேல் நீங்கள் உங்களை நீங்களே அடிச்சுக்கோங்க. ஏன்னா உங்களை நான் அடித்தேன்னாக்க அது நான் கேவலமாக நினைக்கிறேன். உங்களை செருப்பால் அடிக்கிறதோ விளக்க மாத்தால் அடிக்கிறதோ அந்த செருப்புக்கும் விளக்க மாத்துக்கும் உள்ள மரியாதை போயிடும். ஏன்னா செருப்புங்கிறது முள்ளுக்காக பயன்படுத்துகிற ஒரு நல்ல விஷயம். விளக்கமாறு கூட வீட்டை சுத்தம் பண்ணி அழுக்குகளை சுத்தம் பண்ணுறதுக்கு, ஒட்டை அடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே பயன்படுது. அதெல்லாம் நான் ஒரு உயர்ந்த பொருளை பார்க்குறேன். உங்களை மாதிரி கேவலமான மனுஷங்களை வந்து செருப்பாலையும் விளக்க மாத்தாலையும் அடித்து அதனுடைய மதிப்பை நான் குறைக்க விரும்பலை. அதனால நான் அதெல்லாம் கையில் வெப்பன்ஸ் எல்லாம் கையில் எடுக்கிறது இல்லை. நீங்கள் தான் மானம் கட்டவங்க, வெக்கம் கட்டவங்க. நீங்கள் வந்து செருப்பால் அடிப்பேன், விளக்க மாத்தால் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு திரியிறீங்க. அதனால் உங்களை நீங்களே அடிச்சுக்கோங்க, தப்பு இல்லை.